ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மேசராசி நேர்களுக்கு வணக்கம். மேசராசி காலப்புரட்சி சக்கரத்தின் முதல் வீடு, அங்கார பகவானின் மூல திரிகோண ஆட்சி வீடு, அசுபதி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம். நல்லா இருக்குது. மேசராசிக்கு குருவும் செவ்வாயும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. குரு அங்கார குபேர யோகம். பொதுவாக வடக்கு பக்கம் ராசி, அதாவது மீனம் டு மிதுனம், மீனம் மேசம் ரிஷபம் மிதுனம், இந்த 4 ராசியுமே வடக்கு பக்கம் உள்ள ராசிகள். வடக்கு பக்கம் இப்போ வலுப்படுறது, வடக்கு வாழ்கிறது அப்படின்னு சொன்ன மாதிரி புதன் சுக்கிரன் குரு செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் வடக்கு பக்கம் இருந்து நல்ல ஒரு பலத்தோடு இருக்குது. அதன் விரைவாக மேசராசிக்கு நல்ல யோகம் வருது. யோகம் எப்படி சார் வருது அப்படின்னா, ராசிக்கு 9 12 கூடியவன், தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி, வாக்கிய ஸ்தானாபதி, விரய ஸ்தானாபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. யார்? குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. எப்படி? சுக்கிரன் கூட பரிவர்த்தனை. அதுபோக பரிவர்த்தனை சாரம், செவ்வாய் குரு சாரம், குரு செவ்வாய் சாரம், 2 பேருமே தங்களுக்குள்ள சாரம் மாற்றிருக்கிறாங்க. ராசிக்கு 1 8 9 12 தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். எதிர்பாராத பணம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும், வர வேண்டிய பணம் வரும், நிலுவை பணம் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தீங்க இடையில. சரியா நேரில் சூரியன் மாட்டிக்கிட்டார். ராசிக்கு 12ஆம் இடத்துல கிரகணத்தில் மாட்டிக்கிட்டார். கிரகணம்லாம் முடிஞ்சு சூரிய இப்போ ரெஃபர்ஸ் ஆகி வெளியே வராரு. நல்லா பார்க்கப்படுகிறது. புதன் உதயமாயிட்டார். ஏப்ரல் 1ஆம் தேதி உதயம் வராரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதனும் சூரியனும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சூரியன் பஞ்சமாதிபதி, அடுத்து ராசிக்கு வருவார். ராசிக்கு வந்தாலும் நல்லது தான். கொஞ்சம் உஷ்ணப்படுவீங்க. டென்ஷன் ஆகாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். யோகம் இருக்கும். நல்ல ஆள், நல்லா இருப்பீங்க, சுமார்ட்டாக இருப்பீங்க, தன்னம்பிக்கை இருக்கும், தைரியம் இருக்கும், எந்த காரியத்தையும் நம்மளால் முடிக்க முடியும் அப்படின்னு இருக்கும். இந்த 7.5 சனி காலத்தில் உங்களுக்கு இனிமேல் மற்ற கிரகங்கள் தான் நல்ல பலன்களை கொடுக்கணும். ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு சனி. ராகு வருகிற மே 18 வரைக்கும் 12ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கடுத்து 11ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? ராகு கேது பயிற்சிகள் நல்லா இருக்கும். இருந்த போதிலும் 5ஆம் இடத்துல கேது வருது கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை குறைப்பார். இருந்த போதிலும் சூரிய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி அந்த அவர் அதிர்ஷ்டத்தை குறைக்கிறதுடைய இது குறையும், சதவீதம் குறையும். எப்பயுமே ஒரு கிரகம் பரிபூர்ணமாக யோகத்தை கொடுக்காது. அதே மாதிரி பரிபூர்ணமாக பாதகத்தையும் கொடுக்காது. யோகா பாதகங்கள், அதாவது யோகம்னா என்ன, லக்குன்னு சொல்கிறோம். பாதகம்னா என்ன, நல்லா இல்லை, பலன்கள் சரியில்லை, பிரச்சனையாக இருக்குது, கவலையாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. இதுதான் பாதக செயல்கள். கிரகங்கள் பாதகமும் செய்யும், சாதகமும் செய்யும். ஆனால் அதோட சதவீதங்கள் எப்படி இருக்குன்னா கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி. அதுபோல் தான் சூரியன் உங்கள் ராசிக்கு ரொம்ப முக்கியமான கிரகம். மேசராசிக்கு மெயின் ரோலில் இருக்கிற கிரகங்கள் ஒரு 4 கிரகங்கள்: சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. குரு இப்போ 2ஆம் இடத்துல தான் இருக்கிறார் மே 15 வரைக்கும். நல்ல பலன்கள் தான். அடுத்து அவர் மிருகசீர நட்சத்திரத்துக்கு போகிறார். ராசிநாத நட்சத்திரத்துக்கு போகிறது கூடுதல் சிறப்பு தான். அடுத்து சந்திரன், வளர்பிறை சந்திரன். இன்று முதல் வளர்பிறை சந்திரன். இன்றைக்கு வளர்பிறை பிரதமை. நேற்று தான் அமாவாசை, பங்குனி 15, இன்றைக்கி 16. இன்னும் ஒரு 15 நாட்களுக்கு சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருப்பார். இதில் பங்குனி உத்திரம் வரும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல நடக்கும். சந்திரன் உங்கள் ராசிக்கு மகரத்து வர வரைக்கும் நல்ல பவர்ஃபுல்லாக இருப்பார். ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் நல்ல பவர்ஃபுல்லாக இருப்பார். அப்படி பார்த்தோம்னா இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது. சரியா நேர்களே? மகரத்துக்கு அவர் வரதுக்கெல்லாம் இன்னும் நாட்கள், ஏகப்பட்ட நாட்கள் இருக்குது. இன்னும் அவர் உங்கள் ராசிக்கு தான் இருக்கிறார். இன்றைக்கி உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு. அடுத்தடுத்து அவர் நல்ல நிலைமைக்கு வருவார். ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் நல்ல பலன்கள் இருக்கிறார். ஏப்ரல் 23 வருகிற ஏப்ரல் 23 வரைக்கும் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக, ஒளிச்சந்திரனாக வருது. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குருவாரிக்கு வருவார். கஜகேசரி யோகம், 4-5 விதமான யோகம் உங்களுக்கு இப்போ அப்ளிகபிள் ஆகுது. கஜகேசரி யோகம், குரு அங்கார யோகம், இதெல்லாம் வருதுனால நல்லா இருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும், தாயார் அன்பு இருக்கும், தாயாதிகள் நல்லபடியாக இருப்பாங்க, வண்டி வாகன யோகம் இருக்கும். அதுபோக விவசாயம் பண்ணுறவங்க, தோட்டக்கலை, பயிர்கலை பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போகிறார். ஏப்ரல் 7ஆம் தேதி. ஏப்ரல் 7ஆம் தேதி அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறது மிக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாமா சார்னா? இருக்கலாம். அவர் நீசமாக இருக்கிறார். 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது சில பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் அவர் நேர்வழி இழந்து இருக்கிறாரு, நீசம் அடைஞ்சு இருக்கிறாரு. அதுபோல் வீடு கொடுத்த சந்திரன் இப்போ வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். ஒளிச்சந்திரனாக இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த சந்திரமங்கல யோகங்கிறது ஓரளவு அங்கே ஒர்க் அவுட் ஆகும். அங்கே உள்ள நட்சத்திர சாரத்தை எடுத்துட்டோம்னா 4ஆம் இடம் கடகத்தில் பூசம், ஆயில்யம், புனர்பூசம். இதில் ஆயில்யம் மட்டும்தான் கொஞ்சம் புதனுடைய நட்சத்திரம். ஆயில்யம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் போகும்போது தான் செவ்வாய் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்குது. சரியா நேர்களே? அது கிட்டத்தட்ட மே கடைசியில் தான் ஆயிரும். மே கடைசியில் தான் போவார். ஆனால் அது வரைக்கும் நம்ம நல்ல பலன்களை கொடுக்கலாம். பலன்கள் ஒரு ராசிக்கு ஒரு 15 நாட்கள் சொல்லலாங்க. 15 நாட்களுக்கு ஒரு பலன்களை ரிவைஸ் பண்ணலாம். இருக்கிற 9 கிரகங்களை வச்சுக்கிட்டு 9 கிரகங்களில் 15 நாளுக்கு அந்த கிரகங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு சாதக பாதங்களை சொல்லலாம். அந்த 9 கிரகங்கள் ஒரு 5 கிரகங்கள் நல்லா இருக்குன்னா 15 நாள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதில் சில பேர் கொஞ்சம் பின்னடைவாக இருக்கும்.
அப்போனா என்ன அர்த்தம்னா அந்த கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் எல்லாம் இருக்காது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, குரு, செவ்வாய், சூரியன், அடுத்து புதனையும் எடுத்துக்கலாம், சந்திரன், இந்த 5 கிரகங்களுமே உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா அட் ப்ரெசென்ட் நல்லாயிருக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குங்க. இதுதாங்க ஜோதிட பலன்கள். சரியா? ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் நல்ல இடத்த தொட்டுருச்சுன்னா கோச்சாரத்தில் வரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கை ஒரு வட்டம். அது மாதிரி இந்த ராசி சக்கரமும் 360 டிகிரி, இது ஒரு வட்டம் தான். அதை சுற்றி சுற்றி வரும்போது மனித வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதைத்தான் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, வாழ்க்கை சக்கரம். வாழ்க்கையில் இன்ப துன்பம் வந்துக்கிட்டே போகும், மேடு பள்ளம் இருக்கும், ஏற்ற இறக்கம் இருக்கும், இன்ப துன்பம் இருக்கும், அப்படின்னு அவங்கவுங்க சௌரியத்துக்கு ஒவ்வொரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாங்க. உண்மை அதுதான். சரியா? வட்டம் தான். இங்கே வட்டத்துக்குள்ளே தான் ஒரு வாழ்க்கை நடக்குது. அந்த வட்டத்தை சுற்றி தான் கிரகங்கள் வருது. 360 டிகிரியில் தான் வருது. இப்போ புதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல உதயம் மாறாரு. ஏப்ரல் 1ஆம் தேதி சோர்ந்து போனவர் உதயம் மாறாரு. புதன் உதயம் மாறுறதுனால மேச ராசிக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா, அறிவுபூர்வமாக இருப்பீங்க. சரியா? அறிவுபூர்வமாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. அடுத்து ராசிக்கு வராரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 1, 2, 3ஆம் இடத்துக்கு அடுத்து புதன் வருது, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 3, 6 கூடியவன், தைரிய வீரிய காரிய சனாதிபதி. ஒரு தைரியத்தை கொடுக்குறவர் அவர் தான், வீரத்தை கொடுக்குறவர் அவர் தான், விவேகத்தை கொடுக்குறவர் அவர் தான். அதுபோக உத்தியோகாரகன் அவர் தான், உத்தியோகத்தை கொடுக்குறாரு. 12ஆம் இடத்துல இருக்கிறார், பரவாயில்ல. 6 கூடியவன், கடன், நோய், எதிரியெல்லாம் குறைஞ்சி போயிடும். ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அவர் ஏப்ரல் 30 வரைக்கும் ராசி 12ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஸோ கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம். 6 கூடியவன் 12ஆம் இடத்துல கெட்டு போகிறான். கெட்டு போய் அவர் இப்போ கொஞ்சம் உதயம் மாறாரு. ஸோ கெடு பலங்களாக நீங்கி நல்லபடியாக இருக்கும். கடன் இல்லாமல் இருப்பீங்க, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதுபோக எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது, எதிரிகளால் நிர்மூலமாகிடுவாங்க. அதுபோக புதன் பொதுவாக 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். புதன் 12ஆம் இடத்துல இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு, வீடு, மனை, வண்டி, வாகன யோகத்தை கொடுப்பாரு. படிக்கிற பசங்களை ஒரு இடத்துக்கு தூரத்துக்கு அனுப்புவார். ஹையர் எஜுகேஷனுக்காகவும் சரி, படிப்பில் சில இதை அனுப்புவார். டூரு, சுற்றுலா, இது மாதிரி விஷயத்துக்கு அனுப்புவார். காலேஜ் முடிச்சுட்டு, ஸ்கூல் முடிச்சுட்டு எங்கேனாச்சும் பிக்னிக் போகலாம், இல்லைனா எங்கேனாச்சும் ஒரு டூர் போகிறது, இது மாதிரி அமைப்பெல்லாம் நடக்கும். இப்போ ஆக்சுவலாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெக்கேஷனில் ஆரம்பிச்சிட்டாங்க. +2 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, 10th நடந்துகிட்டு இருக்குது. அப்படி தொட்டு வரும்போது அடுத்து இந்த சம்மர் வெக்கேஷனில் எங்கேனாச்சும் பசங்கள்லாம் போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த பள்ளி படிப்பில் முடிச்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முகாந்திரத்தை மேசராசிக்கு புதன் கொடுக்குறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து சுக்கிரன், முக்கியமான கிரகம் மேசராசிக்கு. எல்லாத்த காட்டிலும் ரொம்ப முக்கியமானவர் சுக்கிரன். சுக்கிரன் தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப இணக்கத்தை கொடுக்குறவர். மேசராசி நேயர்கள் க்ளோஸாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு சுக்கிரன் தான் காரணம். நீங்கள் ஒரு மேசராசியில் பிறந்துட்டீங்க, அஸ்விதியோ, பரணியோ, கார்த்திகையோ, ஆனால் மற்றவங்க கூட இணைஞ்சு போகிறீங்கன்னா அதுக்கு காரணம் உள்ள கிரகம் சுக்கிரன் தான். இப்போ சுக்கிரன் 12ஆம் இடத்துல உச்ச வக்கரத்தில் இருக்கிறாரு, சோர்ந்து போய் தான் இருக்கிறாரு. ஏப்ரல் 13ஆம் தேதி அவர் நல்ல நிலைமைக்கு வராரு, 7 நிலைக்கு வராரு. சுக்கிரன் 7 நிலைக்கு வந்துட்டாருன்னா சூப்பர் ஸ்டார் தான். நீங்கள் 2, 7 கூடையவன். சரியா? தன குடும்ப வாக்கு சனாபதி, குடும்பத்துக்கு அவன் தான், சுக்கிரன் தான். அவர் குடும்பத்தில் உங்களோட இணக்கத்தை குறிப்பார். அதுபோக வெகுஜனத்தில் உங்கள் இணக்கத்தை குறிப்பார். 7ஆம் இடங்கிறது இணக்கம். ஒரு ஆண் பெண்ணுக்கிட்ட உள்ள இணக்கம், பெண் ஆணுக்கிட்ட உள்ள இணக்கம், 2 பேருக்கும் பரஸ்பரமாக உள்ள ஒற்றுமைகள், ஒரு என்ன சொல்கிறது, 2 பேருக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அது என்ன சொல்கிறது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன புரிதல், 2 பேர்த்துக்கும் உள்ள பரஸ்பரமான புரிதல்கள், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இன்டகிரேஷன், யூனிட்டி, இப்படி நிறையா சொல்லலாம். அது மேசராசினியர்கள் மற்றவங்ககிட்ட போய் நீங்கள் சேர்றாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் சுக்கிரன் தான். ஆண் பெண்ணுக்கிட்ட சேர்றதுக்கும், பெண் ஆண்கிட்ட சேர்றதுக்கும், கலக்கிறது, மற்றவங்ககிட்ட சேர்ந்து பழகிறது, ஒரு ஒருங்கிணைந்து போகிறது, எல்லாத்துக்குமே சுக்கிரன் தான். அவர் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு மேலே நல்ல நிலைமைக்கு வராரு. அடுத்து உங்கள் ராசிக்கு வராரு. அருமையாக இருக்குங்க. சுக்கிரன் ராசிக்கு ரொம்ப வேண்டியவர். 2, 7 கூடையவன். நல்லா கையில் காசு பணத்தை கொடுப்பார், குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு, நல்ல அமைப்பை கொடுப்பாரு. 12ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் அடைஞ்சு போய் கிடந்துச்சு. மேசராசிக்கு வேண்டிய கிரகங்கள் ஏகப்பட்ட கிரகங்கள் 12ஆம் இடத்துல இருந்துச்சு. சுக்கிரன், சூரியன், புதன், இவங்கெல்லாம் 12ஆம் இடத்துல இருக்காங்க. இன்னும் ஒன்றுனா வருவாங்க. சூரியன் வருவார், அடுத்து புதன் வருவார், அடுத்து சுக்கிரன் வருவார். எல்லோரும் உங்கள் ராசியை தாண்டி தான் போவாங்க. உங்கள் ராசி தான் ஒரு டோல்கேட் மாதிரி. சரியா? உங்கள் டோல்கேட்டுக்கு அந்த பக்கம் வண்டி நிற்கி இந்த வரிசையாக ஒன்று ரிலீஸ் ஆகி போகும். அப்படி ரிலீஸ் ஆகி நல்லாயிருக்கும். இந்த 7 சனியெல்லாம் மறந்துடுங்க. அதெல்லாம் 7 சனி எல்லாத்துக்கும் உள்ளே தான். சனி பகவான் ஒரு சர்க்கிள் வருவார், 30 வருஷம் வந்துட்டு போகும்போது உங்களுக்கு சில பலன்களை கொடுத்துட்டு போவார். இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். 18 படிமேல் சத்தியம், 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிடுங்க, ராகு சனி இணைவுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த லிங்கை கொடுக்குறேன். அதில் மேசராசிக்கு சனி பகவானுடைய அடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும்னு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போதான் அதை தான் சொல்கிறேன். சனி பகவான் ராசிக்கு 10, 11 கூடையவன், கர்ம லாப சனாதிபதி. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, சனி பகவான் உங்களுக்கு அனுக்கிரம் பண்ணணும்னா 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிடுங்க. மாதம் ஒரு சனிக்கிழமை போக முடியாதவர்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போய் விளக்கு போடுங்க. ஐயப்பன் கோயில் ரேராக தான் இருக்கும்.
சில சிவ ஆலயத்தில் இருக்கும், சில கோயிலில் வச்சுருப்பாங்க. அது குறிப்பாக வந்து இந்த மார்கழி கார்த்திகை மார்கழி தை இந்த 3 மாதம் தான் ஐயப்ப வழிபாடு சிறப்பாக இருக்கும். இருந்த போதிலும் மற்ற கிரகங்கள் ஐயனார், சாஸ்தா இந்த தெய்வத்தையும் கும்பிடலாம், கற்பனசாமியும் கும்பிடலாம். ஏன்னா ராசிக்கு 10, 11 கூட 2ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. டிசம்பர் 15 வரைக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கும். சனி ராகு எனவே வந்து ராகு பயிற்சி ஆனாலுமே அந்த எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா 2 சேர்ந்து இருப்பாங்க. ராகு தனக்கு முன்பின் உள்ள கிரகங்களை சேர்த்து வச்சுருப்பார் ஒரு 18 டிகிரிக்குள்ளே. அந்த விதியின்படி சனி பகவான் கூட இணைப்பில் தான் இருப்பார். அவர் அடுத்த மீனத்தில் இருந்தாலுமே கும்பத்தில் இருக்கிற கூட ஒரு தொடர்பில் தான் இருப்பார். ஸோ அந்த காலகட்டத்தில் 12ஆம் இட கருப்பசாமி கும்பிட்டிங்களா உங்களுக்கு தொழிலில் வந்து ஒரு பின்னடைவு இருக்காது, தொழிலில் ஒரு லாபம் இருக்கும், செய்கிற கர்மம் நல்லாயிருக்கும். கர்மம்னா செய்கிற காரியம் மட்டும் இல்லை, பூஜை புனஸ்காரம் எல்லாமே கர்மம் தான். சரியா, நீங்கள் செய்கிற வினை எல்லாமே கர்மம் தான். அதில் வந்து சுமூகமாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரில் உங்களுக்கு வந்து நான் ஒரு 7 நாட்களை சொல்கிறேன் இந்த வீடியோவில். அடுத்த வாய்ப்பு இருந்தாலும் அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் இதில் அடுத்த வீடியோவில் அனுப்புகிறேன், இல்லைன்னா இந்த வீடியோவில் கூட அனுப்புகிறேன் நான். அந்த 7 நாட்கள் மட்டும் நீங்கள் வந்து நான் சொன்ன தெய்வத்தை கும்பிடுங்க. ஐயப்பன், சாஸ்தா, கருப்பசாமி இல்லைன்னா ஐயனார், இந்த தெய்வத்தை கும்பிடுங்க. இதில் கிராமப்புறத்திலலாம் ஐயனார் இருப்பார். சரியா நேர்களே, அதுக்காக நான் வந்து பகிர்ந்து சொல்கிறேன். இந்த வருடம் 2035 வரைக்கும், அதாவது இந்த கணக்கு என்றைக்கு இருந்து எடுத்துக்கலாம்னா ஏப்ரல் 1ஆம் எடுத்துக்கோங்க. எப்போ இருந்தாலும் எடுத்துக்கலாம். 31/12/2025 வரைக்கும் முக்கியமான நாட்கள். இந்த நாட்களில் வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன தெய்வங்களை கும்பிட்டிங்கன்னா, 4 தெய்வத்தில் ஒரு தெய்வத்தை போய் கும்பிட்டிங்கன்னா, சனிக்கிழமை கும்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சனி பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, பூசம், அனுஷம் இந்த நட்சத்திரங்கள் வர்ற அன்றைக்கி சனிக்கிழமை வரும். அதாவது இந்த நட்சத்திரங்கள் சனிக்கிழமை வர அன்றைக்கி மிகச்சிறப்பு. அன்றைக்கி சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கும். அந்த ஆதிக்கம் உள்ள நாட்களில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஆஞ்சநேயரை கொடுக்க முடியலாம். சரியா நேரில், ஆஞ்சநேயர் எல்லாமே வந்து சனி பகவானுக்கு அனுக்கிரமுள்ள கிரகங்கள் தான். சரியா, தெய்வங்கள் தான். அந்த தெய்வத்தெல்லாம் கும்பிட்டோம்னா சனி பகவானோட தாக்கம் குறையும். ஆஞ்சநேயர், கருப்பசாமி, ஐயப்பன், ஐயனார், சாஸ்தா. ஓகே, இப்போ வந்து 3/5/2025 சனிக்கிழமை பூச நட்சத்திரம் சித்திரை 20. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வேணால் இது ஸ்க்ரீன்ஷாட்டை வேணால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா, அடுத்து 31/5/2025 பூச நட்சத்திரம் வைகாசி 17. 28/6/2025 பூச நட்சத்திரம் ஆணி 14. 27/9/2025 அனுச நட்சத்திரம் புரட்டாசி 11. 27/12/2025 உத்திரட்டாதி மார்கழி 12. ஸோ இந்த 5 நாட்கள் சனி பகவான் நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்து வருது இந்த வருடம் முழுக்க, 2025 முழுக்க. இந்த தினம் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து அந்த வழிபாடு பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த 7.5 சனியை, விரைய சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம் நேயர்களே. இதெல்லாம் சூட்சுமம். நாள்கள் கோள்கள் பார்க்குறவங்களுக்கு கிரகங்கள் ஒரு எந்த பிரச்சனையும் பண்ணாது. சரியா, அதன்படி உங்களுக்கு வந்து இந்த 5 நாட்கள் மிகச்சிறந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது. இந்த 5 நாட்கள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு 7.5 வருஷம் உள்ள பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 7.5 வருஷம் என்ன நிம்மதியாக இருக்கலாம். ஜனன ஜாதத்தில் சனி பகவான் சரியில்லாமல் இருந்தாலும் சரி, சில பேருக்கு சனி மகாதேசம் நடக்கும், அவங்களுக்கும் சரி, சனி புத்தி நடக்கும், அவங்களுக்கும் சரி, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அன்றன்று அந்தந்த தெய்வத்தை போய் கும்பிட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து இந்த குரு அங்கார யோகம், இது ஒரு குபேர யோகம். ஏன்னா வடக்கு பக்கம் உள்ள கிரகங்கள் வலுவடைகிறதுனால குபேர யோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறனால கட்டடம் சம்மந்தப்பட்டவர்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவர்கள், பில்டிங் கான்ட்ராக்டர் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். வண்டி வாகனம் வச்சுருக்கவங்களுக்கு, லாஜிஸ்டிக் வச்சுருக்கவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வச்சுருக்கவங்க மிக சிறப்பாக இருக்கும். அவர் வந்து நல்ல நட்சத்திரத்தில் தான் போகிறாரு. சரியா, புனர்பூசம் பூசம்லாம் நல்ல நட்சத்திரம் தான். தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். சரியா நேயர்களே, சில பேர் வந்து இந்த பிஸ்னஸ் விஷயமாக தூரதேசத்துக்கெல்லாம் போவாங்க. செவ்வாய் 4ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு வந்து 10ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 7ஆம் இடத்துக்கு வந்து சுப தொடர்பு இல்லை. சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி வந்த பிறகு தான் சுப தொடர்பு இருக்கும். இருப்பினும் நீச செவ்வாயை தான் பார்க்குறாரு. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் இணக்கமாக இருங்க, சரியாக போயிடும். சுக்கிரனும் இப்போதைக்கு கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாரு. அதனால் ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க, ஒருத்தர் புரிதலை வளர்த்துக்கோங்க. நண்பர்கள் விஷயத்திலும் கரெக்டாக இருங்க. ஏன்னா புதனும் கொஞ்சம் ரெக்கவரியாக வெளியே வரணும். ஸோ நண்பர் விஷயத்திலும் சரி, கணவன் மனைவி உறவுகளும் சரி, கொஞ்சம் இணக்கமாக போங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, மற்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது. மற்ற செவ்வாய் பார்வை மகரத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறனால அது காம்பன்சேஷன் ஆகிரும். 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதரன்
சகோதரகாரகன் மூத்த சகோதர ஸ்தானத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதரன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். மூத்த சகோதரனுக்கு முடியாமல் போகலாம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரியா நேர்களே? அந்நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் அவர் செவ்வாய் போகும்போது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். ஆயிலிய நட்சத்திரத்துக்கு இன்னும் நாள் இருக்குது. இருந்த போதிலும் அந்த ஒரு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு செவ்வாய். 4ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பார். மூத்த சகோதரனுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுடைய ஹெல்த்து, அவங்களுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் எச்சரிக்கை உணவோடு இருக்கணும். அதுபோக 11 கூடையவனும் ராகுபடியில் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ மூத்த மேசராசியில் பிறந்தவர்களுடைய மூத்த சகோதரன் விஷயத்தில் சில நெருக்கடி இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. ஜனன ஜாதகத்தில் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் வலுவளர்ந்து இருந்ததுன்னா அந்த தாக்கம் அதிகமாக இருக்கும். சரியா நேர்களே? இப்படி தான் கோச்சாரத்தில் பலன்கள் சொல்ல முடியும். கோச்சாரங்கிறது பொதுவான ஒன்று. மேசராசியில் இன்றைக்கி உலகம் முழுக்க கோடிக்கணக்கில் பேர் இருப்பீங்க. இந்த வீடியோ உலகம் முழுக்க போகுது. யூடியூப் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சார் இருக்குமா சார்னு இருக்காது. மேசராசிலேயே குரு செவ்வாய் எந்தெந்த லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. குரு செவ்வாய் சந்திரன் சூரியன் இந்த 4 கிரகங்கள் மேசராசியில் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம் இந்த 6 லக்கணத்துக்கு இந்த கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி மேசராசியில் நீங்கள் மற்ற லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கிரன், சூரியன், புதன், ராகு இந்த 4 கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. கேது மத்தியமாக இருப்பார். அவர் நியூட்ரல். அதனால தான் அவர் விநாயகர் பெருமானுக்கிட்ட போய் வச்சுட்டாங்க. முதற் கடவுள் மாதிரி. எல்லாத்துக்கும் அவர் பொதுவானவர். சைவ மதமாக இருந்தாலும் சரி, வைஷ்ணவ மதமாக இருந்தாலும் சரி, அவர் பொதுவான கடவுளாக இருப்பார். கேது பகவான் ஞானகாரகன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம சொல்கிறதுலேயே மெஜாரிட்டியாக இப்போ செவ்வாய், குரு, சூரியன் தான் மெஜாரிட்டியாக வராங்க. சந்திரன் இந்த 4 கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால மேசராசியில் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், சிம்ம லக்கணம் இவங்களுக்கு முதல் தரயோகம் கிடைக்கும். கடக லக்கணத்துக்கும் முதல் தரயோகம் கிடைக்கும். முதல் 4 லக்கணத்துக்கும் முதல் தரயோகம் கிடைக்கும். தனுசு மீனத்துக்கு 2ஆம் தரம் தான் கிடைக்கும். சரியா? ஏன்னா தனுசு மீனத்துக்கு சூரியன் ஆகாதவரை போயிடுவார். சூரியன் 6 கூடவன வருவார். அந்தளவு பலன்களை கொடுக்க மாட்டார். ஸோ இப்படி கொஞ்சம் பிரியும். அதுபோக சிம்ம லக்கணத்துக்கு சந்திரன் 12 கூடவன வருவார். அந்த அளவுக்கு ரொம்ப பலன்களை கொடுக்க மாட்டார். சூரியனுக்கு நண்பனாக இருந்தாலுமே அவர் சிம்ம லக்கணத்துக்கு விரையாதிபதியாக வருவார். விரையாதிபதி வலுப்பட்ட என்ன விரயம் இருக்கும், சுப செலவு இருக்கும். ஸோ இப்படி பிரித்து பலன் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது மேசராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்னா, நல்ல கையில் காசு பணம் இருக்கும், கடன் மனை உறவு நல்லா இருக்கும், பிள்ளைகளால் நல்ல பழக்க வழக்கம் இருக்கும், பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தாப்பன வழியில் நல்ல அனுக்கிரம் இருக்கும், தாப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கிறது நல்ல வாய்ப்பாக இருக்கிறது இந்த குரு அங்கார குபேரவத்தால். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. சுப செலவுகள் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் தாயாரோட அன்பு இருக்கும், தாயாதிகள் நல்லபடியாக இருப்பாங்க, வண்டி வாகன யோகம் இருக்கும், விவசாயம் நல்லபடியாக இருக்கும். இப்படி சில சிறப்புகள் இருக்கும். வண்டி வாகனம், டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் வச்சுருக்கவங்களுக்குலாம் இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கடக லக்கணம். கடக லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் உணர்ச்சிப்பட்ட நிலையில் இருப்பீங்க. டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல யோகம் நல்லாயிருக்கும். சரியா? குடும்பத்தில் நல்ல ஆள் நல்லா இருப்பீங்க. இளைய சகோதரர்களில் நல்ல ஏற்றம் இருக்கும். தொட்டக்காரியம் தொடங்கும். அக்கம் பக்கத்தில் அனுசரித்து போவீங்க. வேலை வாய்ப்பில் நல்ல வருமா பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளால் பெருமை இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதிர்ஷ்ட தேவதை உங்கள் இல்லம் தேடி வருவா. பூர்வ புண்ணிய சொத்துக்கள், தவப்பன வழி உறவு முறைகள் எல்லாமே நல்லாயிருக்கும். பங்கு நல்லாயிருக்கும். அதாவது குடும்பத்தில் உங்களுக்கு தேவை வேண்டிய ஷேர்லாம் கண்ட சேரும். அது ஒரு வைக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். தித்திக்கும், இனிக்கும், சுவைக்கும், ஒரு இன்டெகிரேஷன் இருக்கும். நண்பர் வட்டாரத்தில் நல்ல ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். இப்படி சில பலன்களை கடக லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. சிம்ம லக்கணம். கையில் காசு பணம் இருக்கும். அது ஒன்று போதும்ல. காசே தான் கடவுளடா, அது கடவுளுக்கும் தெரியுமாடான்னு சொன்ன மாதிரி காசு இருக்கும். காசை வச்சு எல்லாத்தையும் சாதிப்பீங்க. ஆளுமை அதிகாரம் இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கால்நடை வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வண்டி வாகன யோகம் நல்லாயிருக்கும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்து போகிறவங்க நல்லா இருப்பீங்க. அரசு உத்தியோகம், அரசாங்க உத்தியோகம் நல்லாயிருக்கும். குறிப்பாக வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க, பிஆர்ஓ, அது பிடிஓ, அப்புறம் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், ஆர்ஐ, விஏஓ இப்படிலாம் சொல்கிறாங்களே, தாலுகா ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க, ஐஏஎஸ், கலெக்டர் அந்த சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணம் வேறு லக்கணமாக வரும். இது சரியா? கன்னியா லக்கணம் புதன் சம்மந்தப்பட்ட லக்கணம். புதன், சனி, சுக்கிரன் இந்த காம்பினேஷனில் வரும். இவங்களுக்கு ஒரு இன்டெகிரேஷன் இருக்கும். வெகுஜன தொடர்பில் நல்ல ஒரு இது இருக்கும். அதே மாதிரி இவங்க ஆள் நல்லா இருப்பாங்க. சரியா? ஆள் நல்லா இருப்பாங்க, ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, எந்த ஒரு கருத்தையும் நல்லா அறிவுபூர்வமாக செய்வாங்க, ஆக்கப்பூர்வமாக செய்வாங்க. நல்ல விதமாக இருக்குது. அரசியல்வாதிகள், அரசாங்க சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. பிள்ளைகளால் நல்ல யோகம் இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அனைத்தும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும்.
சரியா. தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல உயர்மட்டத்தில் வேலை பார்க்குறவங்க, அரசாங்கத்தில் உயர்மட்டத்தில் அதிகார பதவியில் இருக்கிறவங்களும் மிக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து துலா லக்கணம். துலா லக்கணம் வந்து மேசத்துக்கு வந்து சஷ்டாகாச அமைப்பு. மேசராசி துலா லக்கணம் எதிர் வீடு, இது ஒரு நல்ல அமைப்பு. மேசராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்களாம் நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சுக்கிரனும் செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா வாழ்நாள் முழுக்க யோக பலங்களை கொடுப்பாங்க. லக்கணாதிபதியும் ராசியாதிபதியும் தங்களுக்குள்ள நல்ல தொடர்பில் இருந்தாங்கன்னா பிருகுமங்கல யோகம் அப்படிம்பாங்க. அந்த பிருகுமங்கல யோகத்தில் இருந்தாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா. இப்போயே பிருகுமங்கல யோகம் ஓரளவு நல்லபடியாக வரும் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு மேலே. ஏன்னா சுக்கிரனுக்கு செவ்வாய் வந்து கேந்திர கோணத்தில் வரதுனால அந்த யோகம் கொஞ்சம் இருக்கும். ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் மறையக்கூடாதுங்க. ஜோதிடத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவுக்கு வந்து எந்த கிரகமும் வரையலை. குருவுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, குருவுக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு இன்றைக்கி கோச்சார அமைப்பில். அதேமாதிரி குருவுக்கு வந்து 11ஆம் இடத்துல ராகு, சனி பகவான், சுக்கிரன், சூரியன், புதன், இப்படி எல்லா கிரகங்களுமே குருவுக்கு மறையாமல் இருக்குது. இது நல்லதானே உங்களுக்கு? குருவுக்கு மறையாமல் கிரகங்கள் இருக்குன்னா உங்கள் ராசிக்கு 9, 12 கூடையவனுக்கும் எந்த கிரகங்களும் மறையலை. 9, 12 என்ன? பாக்கியஸ்தானம், நல்ல அமைப்பு, ஒரு பெருங்கோணம், பாக்கியம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அதாவது நீங்கள் வெற்றி பெற, உங்களுக்கு வந்து வெற்றி வாக சூட, நீங்கள் ஈடுபட்ட காரியத்திலேயோ தொழிலையோ வியாபாரத்திலேயோ வெற்றி பெறுவதற்கு மற்ற கிரகங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. எந்த கிரகங்களும் இடைஞ்சலாக இல்லை. ஸோ தொழில் வியாபாரம் இதில் நல்லா வெற்றி கிடைக்கும். அடுத்து 12 தூரதேச அமைப்பில் நல்லாயிருக்கும். அயன சயன போகம் நல்லாயிருக்கும். 12ஆம் இடம் வந்து போகத்தை குறிக்கும், அயனத்தை குறிக்கும், சுப செலவுகளை குறிக்கும், ஒரு வள்ளல் தலைமையை குறிக்கும். யாருக்கு எதுனா டக்குன்னு கொடுத்துருவீங்க. அதுபோல் 12ஆம் இடம் வேறு இப்போ வெயிட்டாக இருக்குது. ராகு, சனி, சூரியன், சுக்கிரன், புதன் இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டாக இருப்பீங்க. டக்குன்னு மற்றவங்களுக்கு பணத்தை கொடுத்துருவீங்க. சரியா நேரில் கொஞ்சம் விரையும் அதிகமாக தான் போயிட்டுருக்குது இப்போதைக்கு மேசராசிக்கு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் மறையாமல் இருந்தாலே அந்த கிரகத்தோடைய ஆதிபத்திய விஷயங்கள், காரகத்தங்கள் பரிபூர்ணமாக நடக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சரியா. ஸோ துலா லக்கணத்துக்கு வந்து ஒரு கணவன் ஒரு இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கும். சரியா. கொஞ்சம் வேலைக்கு போகிறவங்க நல்லா கொஞ்சம் வேலை பார்ப்பீங்க. இருப்பினும் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு மேலே நல்ல பலன்கள் கிடைக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுது. கையில் காசு பணம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க, சுப விரயம் இருக்கும், தூரதேச அமைப்புகள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும், தாயார் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தாயாதி உறவுகள் இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விருச்சிக லக்கணத்துக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா விருச்சிக லக்கணத்துக்கு வந்து செவ்வாய் மறையில் அடுத்து அவர் வீட்டுக்கு அவர் வந்து 9ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. விருச்சிகத்துக்கும் மேசத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. ஸோ அவர் தான் 2 வீட்டுக்கும் மறையாமல் இருக்கிறாரு. அடுத்த செவ்வாய் பயிற்சி ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் தான் 2 வீட்டுக்கும் மறையாமல் இருக்கிறது நல்லது தான். அவர் கடகத்தில் நீசமானாலுமே தான் 2 வீட்டுக்கும் மறையாமல் இருப்பார். ஒரு கிரகம் தான் வீட்டுக்கு மறையாமல் இருந்தாலே நல்ல பலன்களை கொடுக்கும். அதுதான் ஜோதிடம். ஒரு குடும்ப தலைவன் தான் வீட்டில் தொடர்பில் இருந்தானே அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். சில குடும்பத்தில் பார்த்தா அப்பா எங்கேயோ போயிடுவார். சொல்லுவாங்க, எங்கள் அப்பா 5 வயசில் எங்களை விட்டுட்டு போயிட்டா இருப்பா, எங்கள் குடும்பத்தை விட்டு போயிட்டார், எங்கே இருக்கான்னு தெரியல அப்படிம்பாங்க. அந்த குடும்பம் நல்லா இருக்காது. ஏன்னா குடும்ப தலைவனுடைய கவனம் குடும்பத்தில் இருக்காது. அது மாதிரி தான் இப்போ உங்கள் குடும்ப தலைவன் செவ்வாய் வந்து ராசிக்கு மறையாமல் இருக்கிறாரு. மேசத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. விருச்சிகத்துக்கு இன்னொரு வீட்டுக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்லாயிருக்கும். விருச்சிக ராசிக்கும் நல்லாயிருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி அடுத்தடுத்து பலன்களை சொல்லிட்டே போகலாம். தனுசு லக்கணத்துக்கும் சிறப்பாக தான் இருக்குது. தனுசு லக்கணத்துக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சரி, அலைச்சல் இருந்தாலுமே ஆதாயம் இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு கலகலப்பு இருக்கும், வரவேண்டிய பணம் வசூலாகும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அவங்களுக்கு தொழில் மிக சிறப்பாக இருக்கும். தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மேசராசியில் தொழில் மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் வந்து வெற்றி கொடி நாட்டுவீர்கள். மகர லக்கணத்துக்கு கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்த போதிலும் சமாளிப்பீங்க, நிலைமையை சமாளிப்பீங்க. எப்பாடுபட்டாலும் பிற்பாடு கடாதவர் சொன்ன மாதிரி எந்த விஷயத்தையும் வந்து நல்ல விதமாக பார்த்துக்குருவீங்க. சரியா. மகர லக்கணத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா பெருமைப்படுவீங்க. பிள்ளைகளோட திருமணம், உத்தியோகம், வேலைவாய்ப்பெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கும்பலக்கணம் வந்து கும்பலக்கணத்துக்கு வந்து நல்லா இருக்குங்க. கும்பலக்கணத்துக்கு வந்து உத்தியோகத்துக்கு போகிறவங்க நல்லாயிருக்கும், உத்தியோகம் நல்லாயிருக்கும், அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகம், யூனிஃபார்ம் சர்வீஸு, மற்ற வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வர வேண்டிய பணம் வரும், நிலுவை பணம், அரியர்ஸ் பணம், இன்சூரன்ஸ் பணம், ப்ராவிடென்ட், கிராவஜிபட்டி இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ப்ரைவேட்லேயும் சரி, தனியாரும் சரி, வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு வர வேண்டிய பணங்கள்லாம் நல்லபடியாக வந்து சேரும். ஓரளவு பொருளாதார ரீதியில் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க. மீன லக்கணத்துக்கு வந்து கொஞ்சம் அழுத்தம் இருக்க தான் செய்யும். இருந்த போதிலும் வருகின்ற நாட்கள் வசந்த காலமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் உங்களுக்கு வந்து ஓரளவு ஆள் நல்லா இருப்பீங்க, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. சரியாக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. கணவன் மனைவி உறவில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், இணக்கம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். சரியா. அதுபோக லாபமும் இருக்கும், உங்களுக்கு லாபமும் இருக்கும். தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். பூர்வ புண்ணியத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி குலதெய்வத்தோட அருள் இருக்கும். சரியா. குலதெய்வத்தை நீங்கள் வேண்டி போக வேண்டாம், குலதெய்வம் உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலம் இருக்குது. அதை வந்து கைவிட்டாதீங்க, தொடர்ந்து கோயிலுக்கு போங்க.
அதுபோது நான் இப்போ மேசராசிக்கு வந்து இப்போ குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தவங்க அந்த வழிபாடு நல்லா பண்ணணும். எந்தெந்த லக்கணம் சார் அப்படின்னா, மேசராசியில் வந்து சிம்ம லக்கணம், ரிஷப லக்கணம், கன்னியா லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து அந்த வழிபாடை கண்டிப்பாக பண்ணணும். நான் சொன்னேன்ல, ஒரு 5 நாள் சொன்னேன் பார்த்தீங்களா, டேட்டு 5 நாள் டேட்டு, சனிக்கிழமை அந்த நட்சத்திரம், சனிப்பாவ நட்சத்திரம் வர சொன்னேன். இவ்வளோ நேரம் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க தெரியல. கேட்டவங்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி. அவங்களாம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களாம் அந்த வழிபாடு பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். மேசராசிலையுமே உள்ளே போய் நிறைய பேசலாம், ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பேசலாம். நட்சத்திர ரீதியாக இன்னும் கொஞ்சம் தகவல்களை சொல்லலாம். தசாபுத்திக்கெல்லாம் சொன்னோம்னா வீடியோவில் வந்துட்டு அதிகமாக போயிட்டே இருக்கும். நான் அடுத்த வருட காலத்தில் சொல்கிறேன். சரியா நேரில் பிரித்து பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். இதுதான் பலன்கள். சும்மா 10-50 ராசிக்கு போட்டதெல்லாம் பலன்கள் சொல்ல முடியாது. இது வந்து நல்ல பலன்கள் தான். அதுபோக வந்து அடுத்து வருகின்ற ஒரு 2 நாட்கள் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது. சைத்திரிய நவராத்திரி நடந்துட்டு இருக்குது. அந்த தகவலை சொல்லிட்டு வீடியோ நிறைவு பண்ணுறேன். அது வந்து ஏப்ரல் 30 நடக்கு. ஏப்ரல் 30 மார்ச் 30, இன்று முதல் மார்ச் 30 ஏப்ரல் 7 வரைக்கும் வசந்த நவராத்திரி அப்படிம்பாங்க. சைத்திரிய நவராத்திரினா வசந்த நவராத்திரி. இந்த நவராத்திரி வந்து நார்த் இந்தியா, ஆந்திரா, கர்நாடகா இங்கெல்லாம் கொண்டாடுவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. நம்ம கும்பிட்றது வந்து சாரதா நவராத்திரி. பட் இது வந்து வசந்த நவராத்திரி. கோடை காலத்தை வரவேற்கிறோம். தமிழ் புத்தாண்டை வரவேற்கிறதுக்காக கொண்டாடப்படுகின்ற நவராத்திரி ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். இந்த காலகட்டத்தில் அம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும், சக்தி வழிபாடு சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் 2 நாள் மட்டும் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா இடையில நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 1/4/2025 பங்குனி 18 திருதிய திதி செவ்வாய்க்கிழமை, அன்றைக்கி வந்து கார்த்திகை விரதம் தான். அன்றைக்கி வந்து 3 to 4:30 மதியம் அப்போ வந்து துர்க்கை அம்மனை கும்பிடுங்க. துர்க்கை அம்மன், காளியம்மன், கருமாரி அம்மனை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பு. மதியம் முடியலைன்னா இரவு 8 to 9 போங்க. அடுத்து 4/5/2025 பங்குனி 21 சப்தமி தேதி வெள்ளிக்கிழமை 10 to 12 காலையில் ராகு வேளையில் அம்மன் வழிபாடு பண்ணலாம். முடியலைன்னா இரவு 8 to 9 அம்மன் கோயில் வழிபாடு பண்ணுங்கள். இந்த 2 நாட்கள் வந்து இந்த நவராத்திரியில் வந்து முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, உங்களுக்கு வந்து ராகு, செவ்வாய் இவங்க இந்த கிரகங்களுடைய கெடுபலன் இருக்காது. சரியா? ஏன்னா ராகு வந்து பயிற்சி ஆகும்போது செவ்வாய்க்கு சஷ்டாசமாக இருக்கிறாரு. ராகு வந்து மே 18 பயிற்சி ஆகிறாரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு. அந்நேரம் செவ்வாய்க்கு வந்து 8ஆம் இடத்துல இருப்பார். சஷ்டாச அமைப்பு இருக்கிறதுனால இந்த ராகு செவ்வாய் சஷ்டாச அமைப்புக்கு இந்த அம்மன் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நிறைய தகவல் சொல்லியிருக்கிறேன். சரியா? கும்பிட வேண்டிய நாட்களே நிறையா சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் சூட்சுமமான நாட்கள். இந்த நாட்கள் பார்த்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா நல்லதாக இருக்கும். கேட்கறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும். இது நம்ம இவன் சொல்கிறேன், நம்ம நான் பங்குனிங்கிறான், சித்திரங்கிறான் அப்படின்னு எல்லோரும் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் உண்மை. காலண்டரில் இதெல்லாம் இருக்குது. சரியா? இதெல்லாம் போட்டிருக்காங்க, நம்ம யாரும் பார்க்குறதில்ல. இதெல்லாம் இருக்குது. அந்தந்த நேரம் பார்த்து வழிபாடு பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லது தான். சரியா? கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள். சரியா? வீட்டில் வந்து குத்து விளக்கு ஏற்றி வச்சு அந்த அஷ்டலட்சுமியோட மந்திரத்தை சொல்லுங்கள். லலிதாம்பியாவுடைய அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் தெரியாது. ஆன்மீகத்தில் நிறையா இருக்குது. அம்மனுடைய சுலோகத்தை சொல்லலாம். எந்த மனம் இருந்தாலும் சரி அம்மனுடைய சுலோகத்தை சொல்லலாம். சரியா? லலிதா சகசரநாமம் சொல்கிறாங்களா, அது மாதிரி சகசரநாமத்தை சொல்லலாம். அம்மன் வழிபாடை சொல்லலாம். தமிழில் சொல்லலாம், சமஸ்கிருதத்தில் சொல்லலாம். உங்கள் தாய்மொழி எதுவோ அதில் சொல்லலாம். சொல்ல முடியாதவங்க யூடியூப்பை போட்டு கேளுங்க. நீங்கள் தான் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னு தட்டுட்டோம்னா பாட்டாக வரும். அம்மன் பாட்டை கேளுங்க. எல்லா ஈஸ்வரி பாடல் இருக்குது. அப்படியே அம்மனே வீட்டுக்குள்ளே வந்துடுவா. அந்த அம்மா அப்படியே பாட ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படியே ஒரு அருளோட பாடும். கற்பூர நாயகியே, கனகவல்லி, காளி, கருமாரி, மாரியம்மா, பொற்கோயில் கொண்ட சிவகாளியம்மா, புவிருந்த வள்ளிவாள் நாயகம்மா அப்படின்னு அந்த அம்மா பாட ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படியே உச்சங்காலிலேருந்து உள்ளந்தலை வரைக்கும் பூரிச்சு போயிடும். சரியா? அந்த அம்மா அப்படியே அருள்வாக்கோட பாடும். அந்த அம்மா பாடலை கேட்டாலே போதும் அம்மன் அருள் கிடைக்கும். எல்லா ஈஸ்வரி, அந்த அம்மா பேரில் ஈஸ்வரி தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, சில சக்திகள், சில வைப்ரேஷனை வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும், பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதனால் எல்லா ஈஸ்வரி அம்மா பாடிய பாடலை கேளுங்க. அந்த அம்மா மேக்ஸிமம் அம்மன் பாட்டு தான் பாடியிருக்கும். பழைய பாடல்கள்லாம் சரி, அதெல்லாம் நிறையா இருக்குது. அந்த பாடல்களை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி பாடியிருக்கு அந்த அம்மா. அம்மன் பாடல் கருமாரி அம்மனுக்கு பாடியிருக்கு, எல்லா அம்மனுக்கும் பாடியிருக்குது, காமாட்சி அம்மனுக்கு பாடியிருக்குது, மாங்காட்டுக்கு பாடியிருக்குது, எல்லா அம்மனுக்கும் பாடியிருக்கு, சமயபுரத்துக்கும் பாடியிருக்குது, புண்ணியநல்லூர் மாரியம்மனுக்கும் பாடியிருக்கு. இப்படி எல்லா அம்மனுக்கும் பாடியிருக்குது. அந்த அம்மா அந்த பாடல்கள்லாம் கேளுங்க. சரியா நேர்களே? இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். செவ்வாய் வெள்ளிக்கு கேட்குறது மிகச்சிறப்பு. அது குறிப்பாக வருகிற 1/4/2025 பங்குனி 18, 4/4/2025 பங்குனி 21 இந்த 2 நாட்களும் அம்மன் வழிபாடை வீட்டில் பண்ணாலும் சரி, கோயிலில் பண்ணாலும் சரி உங்களுக்கு நன்மையை தரும். ஓகே நேர்களே, அம்மன் வழிபாடு எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ருட்டீனாக செய்கிறது தான். அதை அப்படியே செய்யுங்க, வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. வாழ்த்துக்கள். இப்போ இந்த குரு
அங்கார குபேர யோகம் வந்து நல்லபடியாக இருக்குது. ஒரு 4-5 யோகம் சொல்லிட்டேன் நான். 4-5 யோகமும் ராசிக்கு இருக்குது. வழிபாடு பண்ணுங்கள். வழிபாடு பண்ணால் தான் யோகத்தை தக்க வைக்க முடியும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மேசராசி நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.